மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரம் என்று சொல்லப்பட்ட மலர் ஜாதிகளை கொண்டு வந்து தாங்கள் பாதத்தில் குவித்து நாரத மகாமுனியுடன் படித்தேன். பாட்டி, நீ என்னை தேடி வந்திருப்பீர் என்றால் முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும். பாட்டி அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு ஏதாவது எங்க குடும்பத்துல பாட்டி என்ன தவறாக நினைக்கிறீங்க. அதானே பாருங்க, பாருங்க, உங்களிடத்துல சொல்லலாம் என்று ஒரு மனம் வந்த விஷயம் நல்லதா இருக்கணும். ஆமா ஆமா, இங்க எங்கேயாவது குடும்பத்துல பிரச்சனை பண்ணி விட்டு போயிடாது. இன்னைக்கு இப்பதான் கொஞ்ச காலமா நல்லா இருக்கிறோம். ஆமா பாரு பாட்டி, இந்த நாரத மகாமுனிவன் அப்படி செய்யக்கூடியவனா? இங்க பாரு, அதாவது ஒரு புறம் உங்களிடத்துல இந்த விஷயத்தை சொல்லலாம்னு இருக்குது. ஆமா, ஒரு மனதாகப்பட்டது அதை வேண்டாம்னு தடுக்குது. நாரதா, அப்பேற்பட்ட விஷயங்கள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். பாட்டி, தாத்தாவுக்கு இருந்தாலும் இவ்வளவு ஒரு அட்டுவழியாக இருக்கவே கூடாது. ஏன் பிரச்சனைக்கா? அப்படி என்ன செஞ்சார்? இந்த பாட்டி ஒரு ஆம்பளையாக பிறந்தா அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மீறினாகும். எங்க வீட்டுக்காரு நீ சொல்வதை பார்த்தால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு போல் தெரிகிறது. அப்படி என்னதான் நடந்தது? என்னதான் செய்தார்? பாட்டி, இந்த திருமுகத்தை சுத்தக்கூடிய நாரத மகாமுனிவர்கள் நானு. அப்ப இந்த தெய்வலோகத்தின் வழியாக வந்திருந்தேன். அப்ப வரும்பொழுது ஒரு பாரிஜாத மலர் தெய்வலோகத்திலிருந்து கொண்டு வந்தேன். இது எதுக்காக கொண்டு வந்தேன்? எங்க பாட்டி, பெரிய பாட்டி சத்தியபாமாவுக்கு தான் இந்த பாரிஜாத மலர் பொருந்தும். உலகத்தை சுத்தி வரும்போது பாரிஜாத மலர் இந்த சத்தியபாமாவுக்காகவே கொண்டு வந்தீரா? கொண்டு வந்தேன். ஏனென்றா நீங்க அழகுபடுத்தவீங்க. அந்த மலர் எங்க? இப்ப அந்த மலர் என்ன ஆனது? இந்த மலர் கொண்டு வந்து தாத்தா எங்க பாட்டி அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் தான் எதுக்குடா கேக்குறேன்னாரு. தாத்தா, நான் பெரிய பாட்டி நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஏடா கையில இருந்தாரு. இது பாரிஜாத மலர் தாத்தா, இது பாட்டிக்காக கொண்டு வந்திருக்கிறேன். பாட்டி சத்தியபாமாவுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்ன நீ சொல்லிருக்கிற? சொல்லிருப்பா, எனக்கு தெரியும் நாரதா. அப்படின்னு பாட்டி சொல்லி வாயில் இருக்கவே கையில இருந்து பூ வெட்டுக்கு பிடிக்கிட்டாரு. என்ன செய்யறது? சரி மலர, சரி இருக்கட்டும் நாரதா. குடுவனவர் கொண்டு வந்து எனக்கு தான் கொடுப்பாரு. பின்னாங்க போகுது. எங்க போயிருது விடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து நாரதா உனக்காகவே மலர் கொண்டு வந்தா. சத்தியபாமா, இந்த மலரை வச்சுக்க அப்படின்னு எனக்கு தான் வைக்க போறாரு. கொடுக்கறது சொல்லி இருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேனே பாட்டி. இந்த மலரை புடுங்கின உடனே என்ன சொல்றாரு? என்ன நாரதா, யாருக்கடா இந்த மலர் கொண்டு வந்த? சத்தியபாமாவுக்கா? அவளுக்கு வேண்டாம், அவ கிளவிடா, அவ கெளுட்டு பிள்ளை, அவளுக்கு எதுக்குடா இந்த பூவு? எனக்கு என்ன வயசாகி போச்சு. இந்த பாரிஜாத மலர் அவளுக்கு பொருந்தாது. என் மனைவி ருக்மணி இருக்கால, அவளுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி வேகத்துல இந்த பாரிஜாத மலரை கொண்டு போன உடனே என் கண் முன்னாடியே அது எப்படி
பாட்டி கீழே சின்ன உட்கார பாட்டி வைக்கிறாரு. பாட்டி கீழே உட்காரக்கூடாது சேர் மேல. அப்படின்னு சொல்லி மடி மேல உட்கார வைத்து என்னது மடி மேல உட்கார வச்சாரா? அவர் மடி மேல உட்கார வைத்து அந்த கூந்தலத்தான் தொட்டு நேவரா இருப்பாரு. ஓ, என்னால பார்க்க முடியல. ஐயோ, என்னன்னா என்னத்த நீவிக்கிட்டு அப்பா, இந்த கூந்தலை சீவி 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 அந்த கூந்தலை சிக்கெடுக்கிறாரு. சிக்கல வியாபாரம் பண்றாரா? சிக்குமுடி வியாபாரம் நான் தான். அப்ப இந்த கூந்தல் எல்லாம் சீவி அப்படியே சடை பின்றாரு பாரு. அடடடடடடா, என்ன ஒரு அழகா சடை பின்றாரு. அந்த நாரதா சொல்லு முன்ன. நீ சொல்ல 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 எனக்கு அங்கங்க எரியுது. ஓ, நான் இது எப்படிதான் சொல்லட்டும். இந்த சடைய பின்னு ஒரே எரிச்சல். எங்க பாட்டிய இப்படி புடிச்சிட்டாரு பாட்டி. இப்படி புடிச்சிட்டு பின்னாடியேவா? முன்னாடி அந்த அம்மால கும்மி வச்சு பின்னாடி வைக்கிறாங்க. கும்மி வச்சு வைக்கிறோம். ஏய், முழுசா சொல்லு. அரைக்குறையா சொன்னீனா எல்லாம் சிரிக்கிறாங்க பாரு. இப்படி புடிச்சிட்டு இந்த தலையை சீவி இந்த கூந்தல்ல அந்த பூவை இப்படி வச்சாரு பாரு பாட்டி. வச்சுட்டு கீழையும் பாக்குறாரு மேலையும் பாக்குறாரு, கீழையும் பாக்குறாரு மேலையும் பாக்குறாரு. கீழே பாக்குறதுக்கு மேலே பாக்குறதுக்கு என்ன அவ தூக்கி பிடிச்சி நின்னுட்டு இருப்பானா? ஏய், இத்தனை நாளா என்னத்தை தான் நீவனாரு, என்னத்தை தான் சிக்க எடுத்து விட்டு கொடுத்தாரு. என்ன பொண்ணுக்கு கொஞ்சம் மோசம் மோசம் ஆகிக்கிட்டா பிடிக்குது சுடா. அதனால அந்த அழக கீழையும் பாக்குறாரு மேலையும் பாக்குறாரு முகத்தையும் பாக்குறாரு. ஐயோ, நாரதா, அப்படியும் சொன்ன நீ வீணானால கண்ணாடி முன்னாடி என்ன நிக்க வச்சு பாப்பாரு. தாயே, நீ மூத்த பொண்டாட்டி நீவிக்கிட்டே இருக்கிறாரு, கொஞ்சம் வீட் கிரீம் போடு. அப்படின்னா என்னது? வீட் கிரீம் போட்டு அப்படியே தடவி தண்ணி ஊத்தினா புப்பிட்டு புடிக்கிட்டு விழுந்துருதான். என்னது மச்சிரு ஒண்ணு இல்லையா? தங்கிட்டு தீவிரத்தை விட்டுட்டாரு. நான் என்ன சொல்றேன், வேறெல்லாம் இருக்குதான். என்னது? ஏய், இங்க வா. சரி சொல்லு பாட்டி. அந்த பூவை சூடி அந்த அழகத்தான் பார்த்து ரசிக்கிறாரு பாரு சின்ன பாட்டிய. ஐயோ, இதை நான் உங்ககிட்ட எப்படிதான் சொல்லட்டுமோ? எப்படிதான் சொல்றது எப்படிதான் சொல்றதுன்னு எல்லாம் சொல்லிட்டு என்னென்ன சொல்றேன். நான் சொல்லக்கூடாதுன்னு என்னடா இது சொல்றதுக்கு? நான் சொல்லக்கூடாதுன்னு இல்ல, எனக்கு சந்தேகம். நாம பார்த்து வேண்டியதான். நீவிக்கிட்ட நீவனத்தெல்லாம் என்ன தானே? என்னத்தையும் நீவனத்தை பாட்டி, விட்டுட்டு உலகத்திலேயே அழகுபடுத்தவங்க நீங்க தானே. நான் தான். உங்களுக்கு தானே இந்த மலர் சூடும், அந்த மலர் பொருந்தும். எனக்காகவே கொண்டு வந்த நாரதன் மலரை இந்த 7 அழகோட அந்த 6 அழகு இருந்தா 8 அழகா இருக்கு. ஓஹோ, இங்க பாரு பாட்டி, 6 அழகு குறைஞ்சு போச்சு. இப்ப போறீங்க போய் சின்ன பாட்டி கேக்குறீங்க, பாரிஜாத மலர் எனக்கு தான் போறது, எனக்கு தான் நான் தான் கொண்டு வந்தா கொடு. என்னடா கேக்குறது? நான் போய் நின்னு அடியா ருக்மணி, நாரதன் கொண்டு வந்த மலரை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு நான் ஒரே சவுண்ட் விட்டேன்னு வச்சுக்க, அப்படியே எனக்கு பயந்துட்டு கொண்டாந்து தண்ணி மேல கொடுக்கணும். என்ன சத்தியபாமாளா யாரு? இல்ல யாருக்கு கேக்குறேன்? ருக்மணியா சத்தியபாமாளா? ஏய், இன்னைக்கு குடுத்தா இங்க பாரு. பாரு, என்னது நீவாத விடுறதுல எங்க வீட்டுக்காரரு. இங்க பாரு பாட்டி, குடுத்தா பாரு. குடுக்கலனா அவன் மயத்தை பிடிச்சி இழுத்து போட்டு ஓட்டைக்கிற ஓட்டையில பூவை கொடுத்துரும். ஏன் நாரதா உதைக்கிறது என்னகிட்டயா சொல்லணும்? அதுக்குன்னே பிறந்த பொம்பளை நாடு சொல்லி தரணுமா? ஏய் ஏய், என்ன சிக்குமுடி சிக்குமுடின்னு இருக்கிற? என்ன வியாபாரம் சிக்குமுடி வியாபாரம்? என்ன குண்டா வியாபாரம் பண்ணியா? இல்ல, குண்டா வாங்கி கம்பு குண்டையா வாங்கிட்டு போயிட்டோம். குண்டா வாங்கிட்டு போயிட்ட பெருங்குண்டா. அட, சிக்குமுடிக்கார உங்க வீட்டுக்கு வந்தானா? வந்தான், சிக்குமுடி போட்டேன். சரி, அதை பத்தி தவறு இல்லையே. சிக்குமுடி போட்டா குண்டா கொடுத்துருப்பா. அந்த சிக்குமுடியில பிரச்சனை என்னடா பிரச்சனை? ஒரு வாரம் கழிச்சு வந்தா பெரிய குண்டாவா கொடுத்துட்டு, ஏய் குண்டா குடியா அப்படின்னா, அட ஏப்பா என்னப்பா ஆச்சு சிக்குமுடின்னு? ஐயோ, நான் மண்டை சிக்க முடியும்னு இருந்தேன், உங்க வீட்டுக்காரி முண்டை சிக்க முடியா போச்சு. அவன் அந்த தேவி வந்து அவனை கலந்து விட்டாள், அங்கிட்டு எடுத்து வந்திருக்கிறான். பூரா கும்பு கும்பு கொண்டு பூரா கோண கோணையா சண்டை வந்து அந்த முறையே அந்த அல்ப முண்டை நான் ஒன்னா வச்சிருப்பானா தெரியும். நீங்களே வெயிட் குண்டா வாங்கறதுக்கு என்னென்ன பண்றீங்க? நாய்களை பாட்டி,
விட்டுறாதீங்க, பூ உங்களுக்கு தான் பொருந்தும். வீட்டு பக்கம் சிக்க முடியாருன்னு வரமாட்டான். பாரு பாட்டி, ஆனா நான் சொன்னா நாங்க சொல்லிவிடாத. நாரதா இவன் சிக்கு முடி சமாச்சாரம் மாதிரி நான் அவளை போய் என்ன பண்றேன் பாரு. ஆகட்டும் பாட்டி, சென்று வா.